Hello everyone, welcome back to my channel ThennanKeetru. இன்னைக்கு வந்து கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ரெசிபி என்னன்னு இன்னைக்கு ரசப்பொடி தான். வீட்லயே வந்து நம்ம மணக்க ரசப்பொடி எப்படி தயார் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். முடியாத பட்சத்துக்கு நம்ம கடையில வந்து பாக்கெட்ல கிடைக்கிற மசாலாவை யூஸ் பண்ணலாம். ஆனா டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வர்க்கிங் உமன்ஸ்க்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஈஸியா வந்து வேலை முடிஞ்சிடும். டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா ரெசிபிக்குள்ள போயிடலாம். நம்ம ரசம் பவுடர் செய்யறதுக்காக வந்து நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் போல ஜீரகம் எடுத்திருக்கேன். நீங்க வந்து எந்த ஸ்பூன்ல ஜீரகத்தை எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூன்ல வந்து நான் சொல்ற அளவுகள் எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ணிக்கங்க. கடாய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்த உடனேவே வந்து ஜீரகத்தை சிம்மில் வச்சிருங்க அடுப்பை. கிட்டத்தட்ட எல்லா பொருளையுமே வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் வறுக்க போகிறோம். முக்கியமாக வந்து ஜீரகம் வாசனை வந்தோடனே வந்து நம்ம எடுத்து கொட்டிடணும். அதுக்கு மேலே வந்து ரொம்ப செவக்கவோ பொன்னிறமாவோ வறுக்கக்கூடாது. அடுத்ததான் மிளகு. ஜீரகம் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன்னா மிளகும் 2 டேபிள் ஸ்பூன் இன்றைக்கி கிட்டத்தட்ட எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகை வந்து தாராளமாக நீங்கள் கூட எடுத்துக்கலாம். இப்போது மிளகை வந்து கடாயில் சேர்த்துக்கலாம். கடாய் வந்து சூடாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அடுப்பு வந்து சிம்மிலேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து அது வறுபடுறதுக்கான பக்குவம் வந்து நமக்கு சரியாக இருக்கும். மிளகும் வந்து வாசனை வந்தோடனே வந்து எடுத்து கொட்டிடணும் கரெக்டாக. மூணாவதாக சேர்த்து வறுக்க போகிற பொருள் வந்து மல்லி, அதாவது தனியா. நான் வந்து இன்றைக்கி தனியா 3 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி எடுக்கிறது வந்து நாட்டு மல்லி தான். ஏன்னா இது கொஞ்சம் வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிடைச்சா தாராளமாக எடுத்துக்கங்க. இதை வந்து நல்லா சிம்மில் வச்சதுக்கப்புறமா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். மல்லி வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். முக்கியமாக வந்து எல்லா பொருளுமே வந்து ரொம்ப வறுத்துடக்கூடாது. சூடானா மட்டும் போதும். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு பக்கமாக வந்து சோம்பு எடுத்திருக்கேன் நான் அன்றைக்கி வந்து. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து இது சேர்த்தா இந்த மைல்டான ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சோம்பு ஃப்ளேவர். அதுக்காக வந்து நம்ம அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. சோம்பு சூடானதுக்கப்புறமா அதையும் எடுத்து அதே தட்டில் கொட்டியாச்சு. அடுத்ததான் துவரம்பருப்பு வந்து நான் அன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் வந்து கடாயில் இப்போ சேர்த்ததுக்கப்புறமா வந்து அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிறது வந்து கடலைப்பருப்பு வந்து அன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஈக்குவலாக எடுக்கல. கடலைப்பருப்பு வந்து ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் வந்து ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம். முக்கியமாக வந்து பருப்பு நல்லா வந்து பொன்னிறமாக்கணும். ரொம்பவும் செவக்க வறுத்துடக்கூடாது. லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே வந்து எடுத்து இந்த தட்டில் கொட்டிடலாம். அது கூடவே வந்து அடுத்து 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூன் கிடையாது. 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு இது கூடவே சேர்த்து கடுகு வந்து நல்லா படபடன்னு வெடிக்கணும். அதுக்கப்புறமா சேர்த்தா தான் வந்து இந்த கடுகோட கசப்பு தன்மை வந்து தெரியாது. இல்லைனா வந்து கச்சல் அடிக்கும் கொஞ்சமாக கடுகு. அடுத்தது நம்ம இதில் சேர்த்து வறுக்க போகிறது வந்து வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இதுவும் கடுகு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு. வெந்தயமும் அதே போல் தான். நல்லா வந்து செவந்து பொன்னிறமானோடனே அந்த வாசம் வரும். அப்போ தான் வந்து வெந்தயத்தை எடுத்து கொட்டணும். இல்லைன்னா வந்து வெந்தயம் லைட்டாக அந்த கச்சல் அடிக்கிற மாதிரி டேஸ்ட் வரும். இப்போ அடுத்ததான் நம்ம இதில் வறுக்க போகிறது வந்து பெருங்காய கட்டி. அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கட்டி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்கணும்னா வந்து எல்லாத்தையும் வறுத்து அரைக்கிறப்போ மிக்ஸி ஜாரில் கடைசியாக தூள் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு பெரிய கோலிக்குண்டு அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பெருங்காயம் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா இதில் ஒரு கட்டி மட்டும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். பெருங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா அந்த மொறுன்னு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி வதன்னு அரைவிடாது மிக்சியில். இந்த மாதிரி போட்டு அழுத்தி விட்டிங்கன்னா எண்ணெயில் நல்லாவே பொரிஞ்சிடும். நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் சேர்க்குறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கங்க கடைசியாக அரைக்கிறப்போ. ஆனால் கட்டி பெருங்காயம் வந்து எப்போவுமே ரசத்துக்கு ஒரு தனி வந்து ஃப்ளேவரை உண்டு பண்ணும். பெருங்காயம் வறுத்த எண்ணெயிலே வந்து நம்ம வரமிளகாயும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 8 வரமிளகா போட எடுத்திருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து மிளகா வறுக்கிறப்ப எப்போவுமே காம்போடு சேர்த்து வருங்க. அப்போ தான் வந்து மிளகாயிலிருந்து விதை வந்து நமக்கு உதிராது. நீங்கள் அரைக்கிறப்ப வந்து தாராளமாக கடைசியில் வந்து காம்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரைக்கலாம். இப்போது மிளகாயை உள்ளே சேர்த்து நல்லா வந்து அதோட வாசம் நல்லா உப்பி வரும் மிளகா வந்து அப்போ தான் வந்து நம்ம எடுக்கணும். உங்களுக்கு காரம் இதை விட கூட வேணும்னா இன்னும் 2-3 மிளகா சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா மிளகாயை வந்து குறைச்சிக்கோங்க தாராளமாக. இப்போ மிளகாய் வறுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம எல்லாம் ஒன்றா கொட்டி வச்சுருக்க தட்டிலேயே சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை நம்ம சேர்த்து வறுக்க போகிறது வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 கொத்து கருவேப்பிலை மட்டும்தான் கொஞ்சம் வாடினதாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து வறுக்கிறோம்னா வந்து நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் வந்து வறுத்து எடுக்கணும். கருவேப்பிலையில் வந்து சுத்தமாக வந்து அந்த ஈரப்பதமே வந்து இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து பொடி ஒரு 2-3 மாதம் ஆனாலும் நல்லாவே இருக்கும். அடுத்ததான் நான் வந்து இன்றைக்கி பூண்டு வந்து ஒரு 10 பல் போல் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட. இந்த அளவு பூண்டு வந்து ரசப்பொடிக்கு ஒரு மைல்டான ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம வேணும்னா ரசம் தாளிக்கிறப்ப வந்து எக்ஸ்ட்ரா பூண்டை வந்து உரித்து கொட்டி சேர்த்துக்கலாம் கூட. பூண்டையும் நல்லா வந்து ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வரன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும்.
நீங்கள் சப்போஸ் பூண்டு நிறையா சேர்க்க இஷ்டப்பட்டீங்கன்னா வந்து ஒரு 10-20 பல் போல் பூண்டை நல்லா கொட்டி வெயில் ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சதுக்கப்புறமா வந்து எடுத்து வருங்க. சீக்கிரமாகவே வந்து வறுபட்டுரும். நான் காட்டுற அளவுக்கு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் பூண்டு வறுபடணும். இப்போ வந்து நான் பூண்டை வந்து தனியாக தான் வச்சுருக்கேன். நான் இது கூட சேர்த்தலை. ஏன்னா நம்ம பூண்டை வந்து கடைசியாக தான் வந்து இதை அரைச்சதுக்கப்புறமா சுற்றி எடுக்க போகிறோம் மிக்சியில். மிக்ஸி ஜாரில் எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு பெருங்காயத்தை தவிர. பெருங்காயத்தை வந்து இதெல்லாம் ஒரு ஓட்டு ஓட்டினதுக்கப்புறமா அடுத்ததாக பெருங்காயத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் மூடியை திறக்கும் போதே வந்து அவ்வளோ வாசனையாக இருக்குது. அடுத்ததான் பூண்டை வந்து சேர்த்து ஒரே ஒரு சுற்றி மட்டும் எடுங்க, 1-2 கொரகொரப்பா. இப்போ அவ்வளோதான், நம்மளோட ரசப்பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ வாசனையாக இருக்குது. மூடியை திறக்கும் போதே கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசப்பொடியில் வந்து பெருங்காயம், கருவேப்பிலை, அதே போல் மிளகா, பூண்டை மட்டும்தான் வந்து நம்ம எண்ணெயில் வறுத்தெடுப்போம். மித்த எல்லா பொருளையுமே வந்து நம்ம ட்ரையாக தான் வந்து சூடு பண்ணி எடுக்கணும். எப்போவுமே அரைச்சி முடிச்சோடனேவே வந்து அந்த சூட்டோட வந்து நம்ம ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தட்டில் கொட்டி லைட்டாக காற்றாட ஆற விட்டதுக்கப்புறமா தான் எடுத்து ஸ்டோர் பண்ணணும். எப்பவும் போல் ரசம் தாளிப்புக்கு அப்புறமா வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 5-6 பல் போல் பூண்டை 1-2 தட்டி சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் ரசம் பவுடர் சேர்த்துங்க. கடைசியாக கொதி வர்றதுக்கு நுர வர்றதுக்கு முன்னாடி லைட்டாக நுர வந்ததுக்கப்புறமா வந்து ரசத்தை ஆஃப் பண்ணிடுங்க. அதே போல் எப்போவுமே ரசம் வைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. அது சாப்பிட்றப்போ இன்னுமே வந்து டபுள் மடங்கு ஃப்ளேவராக கிடைக்கும் நமக்கு. நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் தான், கிளாஸ் பாட்டில் தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். பிளாஸ்டிக் கண்டெய்னர் தவிர்த்து நீங்கள் சில்வர் செம்படத்தையோ இல்லைனா இந்த மாதிரி கிளாஸ் ஜார்லையோ ஸ்டோர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 2 to 3 months வரைக்கும் நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளேவர் இருக்கும். கண்டிப்பாக வந்து இதே அளவுகளோட ரசப்பொடியை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.